வேளையில் 1 தீமோத்தேயு எழுதின நிருபத்திலிருந்து படிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தான் கீவேர்டு. அதுதான் நம்முடைய திறவுகோல் வசனம். அது இளம் கிறிஸ்தவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஆலோசனை. வாசிக்க கேட்போம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. தேவன் நம்மை ஒரு போற்றத்தக்க மேன்மை மிக்க உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கென்று அழைத்திருக்கிறார். அது எப்படி வாழ்வது? அப்படி ஒரு போற்றத்தக்க மேன்மை மிக்க உயர்ந்த ஒரு வாழ்க்கை எப்படி வாழ முடியும் அப்படின்னா, அதுக்கு தான் இந்த திறவுகோல் வசனத்தில் 6 கீஸ் 6 திறவுகோல்கள் கொடுத்துருக்கிறார். அது ஒன்று ஒன்றா நம்ம படித்து கொண்டு வருகிறோம். முதல்ல நம்ம பார்த்தோம், நீ வார்த்தையிலும் எப்படி கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம தேறினவர்களாக இருக்கணும், கர்த்தருடைய வசனத்தினால நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வார்த்தை கூட எப்படி இருக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கும். வார்த்தை கூட எப்படி இருக்கணும், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல வார்த்தைகளின் மூலம் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தோடு கம்யூனிகேட் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்தோம். அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா நடக்கையிலும் அதையும் பார்த்துட்டோம். நடக்கை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, நம்ம எப்படி நடக்கணும், எல்லாரும் மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. ஒரு நம்முடைய நடக்கை என்ன பண்ணணும்னா, நம்ம நடக்கை தான் பேசணும். அதை பற்றியும் பேசியிருக்கோம். கடைசியாக நம்ம போன வாரத்தில் அன்பிலும் அதுதான் பார்த்தோம். உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அன்பிலும். ஸோ அன்பிலும் என்பதை பற்றி படிக்கும்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த அன்பு என்ற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தையில் 4 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே அன்பிலும்னு சொல்லும்போது அது எவ்வகையான அன்பை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்கிறார் என்பதை குறித்து பார்த்தோம். முதல்ல இந்த உலகத்தில் தமிழில் கூட பார்த்தீங்கன்னா 4 வார்த்தைகள் இருக்குது. தமிழில் கூட அன்புக்கு 4 வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. கிரேக்க மொழியில் 4 வார்த்தை இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, லவ். எல்லாத்துக்கும் லவ் லவ் லவ். ஆனால் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதற்காக தான் ஒவ்வொரு வார்த்தையை நம்ம விளக்குறோம். முதலாவது பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் ஈராஸ், ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு அன்பு. இந்த அன்புக்குள்ளே யாருமே வர முடியாது. இந்த அன்பை வேற ஒரு இடத்துல செலுத்த முடியாது. ஈராஸ் இது கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற அன்பு. இது ரொம்ப போற்றத்தக்க ஒரு அன்பு. அதை தான் நம்ம தமிழர்கள் தமிழில் ரொம்ப அழகான பதத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது இன்றைக்கி தப்பாக பயன்படுத்தப்படுது. அதுதான் காதல். காதல் என்பது பார்க்குறவங்களாம் காதலிப்பதில்லை. கணவனை மனைவி காதலிப்பது, மனைவியை கணவன் காதலிப்பது, 2 பேருக்கு இடையில் யாரும் வர முடியாது. இட்ஸ் அ பவுண்ட், இட்ஸ் ஒரு ஸ்ட்ராங் பவுண்ட். ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஸோ ஈராஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்கே. ஸ்டார்கே அப்படி என்பது என்னென்னா, அது ஃபேமிலி லவ். அப்பா அம்மா பிள்ளைங்க, மாமா அம்மா அத்தை, எவ்வளோ ஒரு பாசம் பாருங்கள். தமிழில் அதுக்கு என்னென்னா பாசம் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதுக்கு ஸ்டார்கே என்று பெயர். இது எல்லாம் விளக்கம் தேவையில்லை, நமக்கே தெரியும். ஃபேமிலி லவ். ஃபேமிலி லவ் மீன்ஸ் வி லவ் அவர் ஃபேமிலி, வி லவ் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது நம்ம எல்லார்கிட்டையும் செலுத்தலாம். ஸ்டார்கே நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்போம். எல்லாருக்கிட்டையும் இருக்க முடியாது. ஃபேமிலி கேட்டால் சொல்லுவோம், எங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னுவோம். அதுக்கு பேர் என்னது? பாசம் தமிழில். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிலியா. பிலியா இஸ் பிரதர்லி லவ். மீன்ஸ் பிரதர்லி லவ் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் பார்த்தீங்கன்னா சகோதரர்களை விட அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதுக்கு பேர் நேசம் அப்படின்னு பேர். ஸ்நேகம் இல்லை, பிரதர்லி லவ். இந்த லவ்வெல்லாம் பார்க்கலும் பெரிய அன்பு எப்படிப்பட்டதுன்னா, அதுதான் கிரேக்க வார்த்தையில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அகாப்பே அன்பு. இந்த அகாப்பே அன்பு என்று சொன்னால் தமிழில் அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறோம்? தேவ அன்பு. எல்லாம் சொல்லுங்கள், தேவ அன்பு. தேவ அன்பு எவ்வளோ முக்கியம், இன்றைக்கி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேவ அன்பு இது ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய அன்பு மாத்திரம் இல்லை. இது ஒரு குடும்பத்தில் உறவில் காட்டக்கூடிய அன்பு மாத்திரம் இல்லை. இது ஒரு நட்பு வட்டாரத்தில் காட்டக்கூடிய அன்பு இல்லை. இது தேவனுடைய அன்பு. நிபந்தனையற்றது, தியாகம் நிறைந்தது, எதையும் எதிர்பார்க்காதது. எல்லாம் சொல்லுங்கள், நிபந்தனையற்றது, தியாகம் நிறைந்தது, எதையும் எதிர்பார்க்காதது.
நீங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த அன்பில் தான் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மிஷினரிமார்கள் எல்லா சுகநலங்களையும் விட்டுட்டு போய் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்காக பணி செய்கிறாங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறாங்க. சில பேர்லாம் தங்கள் ஜீவனையே கூட கொடுக்குறாங்க. சில பேர்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்காக இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட அன்பு தான் இன்றைக்கி நமக்கு தேவை. நமக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்க நம்ம அன்பிலுன்னு சொல்லும்போது இது உலக பிரகாரமான அன்பு அல்ல, இது உலகம் நமக்கு கொடுத்திருக்கிற அன்பு அல்ல, இது தேவனுடைய அன்பு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ இந்த தேவனுடைய அன்பை குறித்து நீங்கள் டீட்டெயிலாக பார்ப்பீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 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 சாப்டரே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதுதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம சில விஷயங்களை தியானிப்போம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்படி ஓப்பனிங் ஆரம்பிக்கிறார் பாருங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலத்தைப் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளவும் போலவும் இருப்பேன் அப்படின்னு முடிக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க. இன்னொரு முறை நான் வாசிக்கிறேன், அந்த வசனத்தை கவனிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் தேவனுடைய அன்பு, நல்லா புரிஞ்சுங்க, இட்ஸ் நாட் த வேர்ல்ட்லி லவ், இது உலக அன்பு அல்ல, இது தேவனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு எனக்கு இராவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அப்படின்னா நான் அர்த்தம்னா, நான் என்ன பெரிய காரியம் சாதிச்சோம், பெருசாக ஒன்றும் பண்ணியும் ஒரு பிரயோஜனம் இல்லைன்றார். இதை புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில்னு சொன்னால், இப்போ நம்ம 12ஆம் அதிகாரத்துக்கு போனாதான் இந்த 13ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன பண்ண முடியும், விளங்கி கொள்ள முடியும். ஸோ 12ஆம் அதிகாரத்தில் என்ன பேசுகிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படின்னா, கொரிந்து சபையில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மேலே ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர்கள், வைராக்கியமாக இருக்கக்கூடியவர்கள், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப வெறித்தனமாக போவாங்க. ஆண்டவர் ரொம்ப வெறித்தனமாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எசென்சியல் எது முக்கியன்றது தெரியல. அவங்களுக்கு வரங்களை பெற்றுக்கணும்னு ஆசை, தீர்க்க தரிசனம் உரைக்கணும்னு ஆசை, ஊழியம் செய்யணும்னு ஆசை, அந்நிய பாஷை சொல்லப்போனால் பற்பல பாஷைகளை பேசணும், அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு வேணும், அது மேலெல்லாம் ஆசை அவங்களுக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரொம்ப அது ரொம்ப தேவைதான். இன்றைக்கி கூட நம்முடைய சபைக்கு என்ன தேவை, வரங்கள் தேவை இல்லையா, ஊழியர்கள் எழும்பணும், வரங்கள் நிறைந்தவர்கள் எழும்பணும். உண்மைதான். எத்தனை பேருக்கு ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்குது? ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்குதா? சில பேருக்கு இருக்குது, சில பேருக்கு இல்லை. ஏதாகிலும் ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணணும், செய்யணும்னு விருப்பம் இருக்குது. ஆனால் சில பேர் இருக்கிறாங்க, ஏதாவது இல்லைங்க, என்னை ஆண்டவர் ஸ்பெஷலாக பயன்படுத்தணும், எனக்கு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், ஒரு விசேஷித்த அபிஷேகம் தேவை, எனக்கு ஒரு விசேஷித்த வரம் தேவை, எனக்கு ஒரு விசேஷித்த கிருபை தேவை, எனக்கு நல்ல பெரிய ஊழியம் தேவை அப்படின்னு வாஞ்சிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இந்த கொரிந்து சபை மக்களும் அப்படிப்பட்டவங்க தான். அதனால் என்ன பண்ணுறாருன்னா 12ஆம் அதிகாரத்தில் வரங்களை பற்றி எழுதுகிறார். ஸோ 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஓப்பனிங்கில் வாசித்தீங்கன்னா, அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லைன்னு ஆரம்பிக்கிறார். நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஆவிக்குரிய வரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஊழியத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு நீங்கள் இதை தெரியாமல் இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பித்து சொல்கிறாரு. இதை ஊழியம் வந்து இப்படிலாம் இருக்குது, இத்தனை ஊழியம் இருக்குது, இத்தனை வரங்கள் இருக்குது, இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்றார் 12ஆம் அதிகாரத்தில். ஆனால் சொல்லிட்டு எப்படி முடிக்கிறார்னா, இதெல்லாம் ஓகேன்றார். ஓகே, நீ வந்து வரங்கள், உனக்கு வந்து பயங்கரமான விசுவாசம் எத்தனை பேருக்கு தேவை? ஆண்டவர் சொல்கிறார்ல, இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தால் போதும், நீங்கள் பெரிய காரியங்கள் என்ன பண்ணலாம், சாதிக்கலான்றார். அப்போ இந்த விசுவாசம் நிறைய பேருக்கு தேவை. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விசுவாசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, விசுவாசத்தினால சாதிக்கணும். சில பேர் தீர்க்க தரிசனம் சொல்லணும், சில பேர் நான் அந்நிய பாஷையை பேசணும், இன்டர்பிரிட்டேஷன் வியாக்கியானம் பண்ணணும், இதெல்லாம் விரும்புகிறாங்க. அவர் சொல்கிறாரு, ஓகே, இது ரொம்ப பயனுள்ளது தான், இது தேவைதான் சபைக்கு, இது ரொம்ப அவசியம், இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா மிக முக்கியமான ஒரு பெட்டர் வே இருக்குன்ற, இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் அதுக்கு ஒரு வழி இருக்குதுன்றார். இதெல்லாம் இல்லாமல் நீ எது பண்ணாலும் இது இவ்வளோ பண்ற, ஆனால் இந்த எசென்சியல் இல்லைன்னா அது வேஸ்ட்ன்றார். எப்படி முடிக்கிறார் பாருங்க 12ஆம் அதிகாரத்தை. அவர் வந்து அப்படி சொல்றாரு, இப்படி இருக்க, கடைசி வசனம், இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் அப்படின்னு சொல்றார். வரம் தேவை. எத்தனை பேருக்கு வரம் தேவை?
ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு வரம் தேவை, என்னை பயன்படுத்துங்க. நான் ஏதாவது பண்ணணும். நான் ஜெபம் பண்ணால் பிசாசு ஓடணும், நான் ஜெபம் பண்ணால் வியாதிகள் நீங்கணும், நான் ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்கணும். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? வா ஆசை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதெல்லாம் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். நீ மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருக்கலாம், நீ தூதர்கள் பாஷையை பேசலாம், நீ பயங்கரமான அந்நிய பாஷையில் நிரம்பி துதிக்கலாம், நீ மிரக்கல் பண்ணலாம், நீ தீர்க்க தரிசனம் உரைக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனால் தேவையானது என்ன தெரியுமா? அதை விட மேன்மையானது ஒன்று உனக்கு தேவைன்றார். அதை எப்படி சொல்கிறார் பாருங்க. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இதில் தப்பு இல்லைன்றார். ஊழியம் செய்ய விரும்புங்கள், இதில் தப்பு இல்லை. ஆனால் அது இல்லை, அதை விட மேன்மையான ஒரு வழியை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் 13ஆம் அதிகாரத்தை துவங்குறார். ஆனால் நமக்கு தான் 13ஆம் அதிகாரம். பவுல் கடிதம் எழுதும்போது 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் அப்படி கிடையாது. அப்படியே அவர் லெட்டர் எழுதிட்டு போகிறார். நம்ம படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கணும்னு இந்த அதிகாரங்களையும் வசனங்களையும் பிரிச்சிருக்கிறாங்க. இப்போ அதிக மேன்மையான வழி என்னன்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால். எல்லாம் சொல்லுங்கள். நான் மனுஷர் பாஷையை பேசினாலும், நான் தூதர் பாஷையை பேசினாலும், முழங்காலில் நின்று பல மணி கணக்கில் ஹல்லேலூயா அப்படின்னு ஆவியில் நிறைந்த அந்நிய பாஷையில் பேசினாலும் தேவனுடைய அன்பு எனக்கு இராவிட்டால். நல்லா புரிஞ்சுங்க. சில பேரெல்லாம் மணிக்கணக்கில் ஜெபிப்பாங்க. ஜெபிக்கலாமா? கண்டிப்பாக ஜெபிக்கணும். ஜெபம் இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் ஜெபம் என்னென்னா, நல்லா புரிஞ்சுங்க, தேவனோடு நம்ம என்ன பண்ணுறோம்? உறவாடுகிறோம். அப்போ தேவன் எனக்கு சொல்கிறத நான் கேட்கணும். நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு என்கிட்ட அன்பே இல்லைன்னா நீ பண்ண ஜெபத்துக்கு வேஸ்ட்ன்ற. நீ பேசுன அந்நிய பாஷை வேஸ்ட்டு, நீ சொன்ன தீர்க்க தரிசனம் வேஸ்ட்டு. அப்போ என்ன சொல்றாரு? அது பயன் இல்லைன்றார். அதனால் அது மேன்மை கிடையாதுன்றார். அப்போ என்ன சொல்கிறாரு? நான் மனுஷர் பாஷைகளை தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். இதில் டியூனே இருக்காதுன்றார். நல்லா புரிஞ்சுங்க. இந்த கைத்தாளெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? ஜிங் 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 ஜிங்னு அடிப்பாங்க. அதில் எதனா டியூன் இருக்குமா? இருக்காது. அதே கீபோர்டு பாருங்கள், சி கொடுப்பா அப்படின்னு அவன் கொடுப்பான். அதில் டியூன் இருக்கும், அதில் ராகம் இருக்கும், தாளம் இருக்கும், அழகாக அது இருக்கும். ஆனால் இது எப்படி இருக்குதுன்னா ஒன்றும் கிடையாது. இது ஒப்புக்கு சப்பான். எது? அன்பு இல்லாமல் நீ பண்ணுற எந்த விஷயமும் என்னது? அது ஒன்றுமே கிடையாது. அது பிரயோஜனம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆழமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அடுத்த வசனத்தில்? நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்த்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இப்போ என்ன சொல்கிறாரு? நிறைய பேர் ஆண்டவர் வரும்பொழுது நின்றுங்கன்னு, ஆண்டவரே எங்களெல்லாம் பார்த்தீங்களா, நாங்கள் எப்படி ஊழியம் செய்தோன்னு தெரியுமா? ஐயோயோ, எங்கள் ஊழியத்தை பற்றி உங்களுக்கு நான் விளக்கவே தேவையில்லை. உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே சொல்லுங்க அற்புதங்களை செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்லுவாராம், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியேன்னு சொல்லுவார். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு? இவங்க ஊழியம் செய்திருக்காங்க, தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாங்க. இவங்க தங்களுடைய நாமத்தில் செய்யலை, அவர் நாமத்தில் தான் பண்ணாங்க எல்லாமே. ஏன்னா அப்படித்தான் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? அந்த நாட்களில் அநேகர் கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. ஆண்டவர் சட்டையே பண்ண மாட்டேன்றார், கண்டுக்கவே மாட்டார். நீ தான் சொல்லணும், நான் அற்புதம் செய்தேன், நான் அதை பண்ணேன், தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் அந்நிய பாஷை பேசுனேன், நான் நெடு முழங்காலில் நின்று என் ஊழியத்தை உங்களுக்கு சொல்லணுமா ஆண்டவரே? செய்தோம் அல்லவா. ஆண்டவர் என்ன பதில் சொல்லுவாராம்? எவ்வளோ கொடுமையான காரியம் பாருங்க. அக்கிரம செய்யக்காரர் என்றார். ஏன்னா அன்பே கிடையாது, நோ லவ் அட் ஆல். அப்போ ஒரு போற்றத்தக்க மேன்மை மிக்க ஒழுக்கமான ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நான் வாழணும்னா நான் முதலாவது வார்த்தையிலும், 2வது நடக்கையிலும், 3வது அன்பிலும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ எல்லாம் இருக்குது எனக்கு. நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறாரு, நான் தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், நான் மலையை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன்றார். அன்பு எனக்கு இராவிட்டால் என்றார். அப்புறம் என்ன சொல்கிறாரு? எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம்
பண்ணினாலும். இன்னைக்கு பண்ணுறாங்க பற்றி அன்னதானம் நடக்குதா? எங்கெங்கே நடக்குது தெரியுமா? எல்லா இடத்துலையும் அன்னதானம் நடக்குது. திருநெல்வேலி போய் பாருங்கள், அசனம்னு நடத்துகிறாங்க, அதான் அன்னதானம் இல்லை. வடித்து கொட்டுறாங்க. பெரிய பெரிய கோட்டீஸ்வரெல்லாம் சும்மா ஸ்பான்சர் பண்ணுறான். என்ன சாப்பாடு, அன்னதானம். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பு வேணுன்றார். இதெல்லாம் செய்கிற ஓகே குட், யூ நீட் அ லவ். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அன்பு இல்லாமல் நீ இவ்வளவும் செய்தாலும் என்ன சொல்கிறாரு, எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால். இவ்வளவும் பேசி என்ன பண்ணுறாங்கன்னா ஜாதி பேசுகிறாங்க, பிரிவினையை பேசுகிறாங்க. இப்போ எங்கே இருக்குது அன்பு? அப்போ எங்கே இருக்குது கிறிஸ்தவம்? எங்கே இருக்குது அங்கே தேவனுடைய அன்பு? நீ இவ்வளோ பண்ணுற, எல்லாம் பண்ணுற, தியாகம் பண்ணுற, அசனம் போடுற, அதை பண்ணுற, இதை பண்ணுற, என்னென்னமோ பண்ணுற. ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லை, ஆண்டவர் பார்த்து பாராட்டணும் இல்லை. அப்போ இதெல்லாம் பண்ணுறதுனால நீ பரலோகத்துக்கு வந்துட முடியாது. இதெல்லாம் பண்ணுறதுனால யூ கேனாட் இம்ப்ரெஸ் காட். நீ தேவனை என்ன பண்ண முடியாது? அட்ராக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணுறதுனால தேவனை நீ திருப்தி ஆக்கிட முடியாது. அப்போ முக்கியமானது எது எக்ஸலண்ட் வே, அதிக மேன்மையான வழியை உங்களுக்கு காட்டுவேன்னு 12ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் கோடிட்டு காமிக்கிறார்ல, அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதிக மேன்மையான வழி எதுங்க? தேவனுடைய அன்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நம்ம ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கணும்? ஆவியின் கனி அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே கலாத்தியரில் வாசிக்கிறோம், ஆவியின் கனியோ அன்பு என்றவர் ஆரம்பிக்கிறார். ஆவியின் கனியோ அன்பு. இந்த அன்பு மட்டும் நமக்குள்ள பூரணமாக இருக்கணும். இது தேவனுடைய அன்பு, இது மனுஷ அன்பு அல்ல. இன்னைக்கு இந்த அன்பே அற்றவர்களாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அன்பு அற்றவர்களாக அவர்கள் வாழ்வதனால தேவனுடைய பிள்ளைகளை தேவன் துக்கப்படுகிறார். கிறிஸ்தவம்னால என்னன்னா அது அன்பின் மார்க்கம், அது அன்பு நிறைந்த மார்க்கம். கிறிஸ்தவம் அப்படின்போது அங்கே தியாகம் இருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீ அங்க பிரிவினையும் ஜாதியும் வித்தியாசத்தையும் வேறுபாடையும், ஒரு பரிவு கிடையாது, ஒரு பாசம் கிடையாது, ஒரு நேசம் கிடையாது, ஒரு நல்ல பரந்த விசாலமான மனசு கிடையாது. குறுகின மனது உடையவர்களாக நம்ம வாழ்வோமானால் தேவன் எப்படி நம்மளை பார்த்து சந்தோஷப்பட முடியும்? அப்ப தேவன் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால் என் உள்ளம் அப்படியே பறந்து விரிந்து கிடக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நல்ல மனசு நமக்கு தேவை, ஒரு உயர்ந்த மனம் தேவை, உயர்ந்த சிந்தை தேவை. யாரையும் எதன் அடிப்படையிலும் நாம் ஒதுக்கவோ அல்லது தரைக்குறைவாய் நடத்தவோ அல்லது அவர்களை வெறுக்கவோ அவர்களை ஏளனமாய் பார்க்கவோ கூடவே கூடாது. அப்படிலாம் பார்த்துருந்தாங்கன்னா மிஷினரிகள் இந்த தேசத்தில் தியாகமாக ஊழியம் செய்திருப்பாங்களா? நல்லா புரிஞ்சுங்க. நம்ம ஆளுங்களாம் காட்டு பிராட்டி பேர் வாழ்ந்தவங்க, ஒன்றுமே தெரியாது, படிப்பு இருக்காது, பண்பாடு இருக்காது, ஒன்றுமே தெரியாது. இந்த ஜனங்க எல்லாரும் படிக்கணும், எல்லாருக்குள்ளும் ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கணும்னு சொல்லி தங்களுடைய சுகநலன்களை எல்லாம் தியாகம் செய்து தங்களுடைய சொந்த பணத்தை கொண்டு தங்களுடைய செல்வங்களை எல்லாம் விற்று ஆங்காங்க மிஷினரிகளாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் என்றால் அவங்க தான் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற பாத்திரங்கள். நான் ஏற்கனவே போன வாரத்தில் கூட சொன்னேன், சிடி ஸ்டாட் இங்கிலாந்து தேசத்தினுடைய ஒரு பெரிய நட்சத்திர கிரிக்கெட் வீரர். அவர் காலத்தில், இன்னைக்கு இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் விட்டுருங்க, அந்த காலத்தில் ஒரு பெரிய நட்சத்திர வீரர், ஏராளமான சொத்துக்கு அதிபதி, பெரிய கோட்டீஸ்வரன். இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டார். ஒரு காலகட்டத்தில் எல்லா சொத்தையும் வித்தாரு, அன்னைக்கு இருந்த ஊழியங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு. கொஞ்சம் காசு, கொஞ்சம் தான் அவர் போகிறதுக்கு அங்கே ஊழியம் செய்யறதுக்கு கொஞ்சம் காசு எடுத்துக்கின்னு ஆப்பிரிக்கா போயிட்டார். ஆப்பிரிக்காவில் போயிட்டு கடுமையான கஷ்டத்தின் மத்தியில் ஊழியம் செய்தார். பயங்கரமான பாடுகளை பட்டார். காட்டு மிராண்டிகள் மத்தியில் ஊழியம் செய்தார். அந்த ஜனங்கள்லாம் எஜுகேட் பண்ணாரு. அவருக்கு உதவி செய்யறதுக்கு ஆளே இல்லை, உதவி செய்ய ஆளே இல்லைனாலும் உதவிக்காக தேவனை நோக்கி பார்த்தார். தேவன் அற்புதங்களை செய்தார். அவரை பயன்படுத்தி அந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்தார். அநேகருடைய வாழ்க்கை மாறியது. அவர் சொன்னாரு, நான் இறந்தா என் பாடியை என் ஊருக்கு கொண்டு போகாதீங்க, நான் எந்த தேசத்துக்காக என்னுடைய ஆண்டவருக்கு மகிமையாக ஊழியம் செய்தேன் அதே இடத்துல என்ன போதீங்கன்னு சொன்னார்.
இது ஒருத்தருடைய கதை இல்லைங்க, மிஷினரிமார்களுடைய கதைகளை பாருங்கள் போயிட்டு. ஏராளமான பரிசுத்தவான்கள், ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள், உயர்ந்தவர்கள். ஒரு கப்பல் ஓனர் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான், பெரிய கப்பல் அதிபதி. அவன் 2 கப்பலுக்கு ஓனர். அவன் என்ன பண்ணான்னா தன்னுடைய கப்பலையே கடவுளுக்கு எழுதி வச்சான். ஒரு கப்பல் பேர் வந்து லோகாஸ், இன்னொரு கப்பல் பேர் வந்து ரேமா. 2 கப்பல் ஆண்டவருக்காக எழுதி கொடுத்தான். கப்பல்னா எவ்வளோ விலைன்னு பாருங்கள். நீங்கள் நினைக்கிறேன்னா கப்பல்னா குழந்தைங்க காய்தல் செய்த அந்த கப்பல் இல்லை, ஒரிஜினல் கப்பல். அந்த கப்பல் உலகம் முழுதும் அப்படியே ஊழியம் செய்து கொண்டு போனது. தேவனை அறிந்தவர்கள், அந்த அன்பு, ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அன்பு அவங்கள நெருக்கி என்ன பண்ணுகிறது, ஏவுகிறது, தியாகத்துக்கு நேராக நடத்துகிறது. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தேவனுடைய அன்பு நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா, ஒரு தகப்பன் தாய் தன் குழந்தைக்கு வந்து குழந்தை நோய்வாய்ப்படும் போது அந்த குழந்தைய மருத்துவமனை கொண்டு போய் அவங்களும் மனநொந்து வேதனைப்பட்டு அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்ற போராடுறாங்களே, அதுதாங்க தேவனுடைய அன்பு. அந்த குழந்தை எதுனா செய்யணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்களா? இந்த குழந்தை வந்து எனக்கு ஏதாவது செய்யணும், என்னை காப்பாற்றணும்னு எதிர்பார்ப்பாங்களா? எதுக்க மாட்டேன், என் குழந்தை பிழைக்கணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, இந்த உலக மக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதற்காக நம்ம அந்த நல்ல மனசாட்சியோடு, ஜாதி பார்க்காமல், பாகுபாடு பார்க்காமல், ஏழை பணக்காரன் என்று பார்க்காமல், வித்தியாசம் பார்க்காமல், நல்ல மனசாட்சியோடு ஒருவரை ஒருவர் நேசித்து கர்த்தருக்கென்று ஒரு சின்ன காரியம் நீங்கள் செய்வீர்களானால் அது கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பெற்றதாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் கெட்டு போயிருக்குது. கிறிஸ்தவம் எரர் ஆயிடுச்சு. எல்லாம் பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்கிறாங்க, நல்ல செல்வந்தர்களாக இருக்கிறாங்க, ஏளனமாக மற்றவங்களை பார்க்குறாங்க, எளியவர்களை புறக்கணிக்கிறாங்க, பிரிவினைகளை ஏற்படுத்துகிறார்கள். சபையிலே பார்த்தீங்கன்னா 2 கூட்டம் இருக்குது. தேவனுடைய அன்பே இல்லை. இப்போ இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஆவியானவர் இங்கே இன்னைக்கு நமக்கு எல்லாரும் கூட நம்ம வந்து ஒரு இப்போ பாருங்கள், இப்போ நம்முடைய நிலைமை ஒருவேளை நம்ம சாதாரணமாக இருக்கலாம். வரப்போகிற நாட்களில் கர்த்தர் நம்மளை மேன்மை மிக்கவர்களாக உயர்த்தலாம். ஆனால் உயர்த்தும் போது நான் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொன்னால், தேவனுடைய அன்பால் நடந்து கொள்ளணும். யாரையும் பாகுபாடோடு பார்க்கக்கூடாது, பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாது, எந்த விதமான பாரபட்சம் காட்டக்கூடாது. தேவனுடைய அன்பிலே நான் வாழ்வேன் என்கிற ஒரு பொறுத்துணையோடு நம்ம ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை துவங்க வேண்டும். ஒருவரை மன்னிக்கணும், ஒருவரை சிநேகிக்கணும், ஒருவரை விட்டு கொடுக்கணும், ஒருவர் மாறுவதற்கு நம்ம டைம் கொடுக்கணும். நம்ம பெரிய பர்ஃபெக்ட் மாதிரி மற்றவங்களை குறை சொல்லி விடுகிறோம். தேவனுடைய அன்பு என்ன பண்ணா இப்படிதான் இருக்கும். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலத்தை போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தால் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. ஒரு லீல சொல்லாமா? நல்லா புரிஞ்சுங்க. கிறிஸ்தவம்னா அவன் வேற, கிறிஸ்தவர்கள்னா அவர்கள் வேற. நம்ம உலகம் பார்த்து போற்றத்தக்க வாழ்க்கை, நமக்குள்ள எந்த விதத்திலும் பிரிவினை இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாது, வேற்றுமை இருக்கக்கூடாது. எந்த விதத்திலும் நம்ம யாரையும் ஏளனமாக என்ன பண்ணக்கூடாது, நடத்தக்கூடாது. எல்லாரையும் தேவனுடைய அன்பிலே நம்ம பார்க்கணும். அப்படி ஒரு பரந்த மனப்பான்மை நமக்கு வேணும். அப்ப நாம ஜெபிக்கணும், ஆண்டவரே என்னுடைய இருதயங்களிலே அந்த தேவனுடைய அன்பை ஊற்றும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம், நாளைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். அப்படி உயரும் போது மற்றவர்களை நாம் ஏளனம் பண்ணுவதோ, மற்றவர்களை நம்ம வேறுபடுத்துவதோ, பிரிவினை பண்ணுவதோ, நான் பெரிய ஆளுன்னு என்னை காமிப்பதற்கோ எனக்கு ஒரு தகுதியும் கிடையாது. இன்னைக்கு சொல்லிக்கலாம், இன்னைக்கு நம்ம சொல்லலாம், நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, நான் மோலியாரு, நான் செட்டியாரு, நான் இந்த ஆளு, நான் அந்த ஆளுன்னு. செத்தா நீ போனோம், பரலோகத்துக்கு போகும்போது சொல்ல முடியுமா? ஆண்டுகிட்ட போய், ஆண்டவரே நான் மோலியாரு, ஆண்டு சொல்லுவார், நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு. புரியுதா புரியலையா? என்ன ஆமேனே வரமாட்டேன் எல்லாருக்கும். அப்படியே அசந்து பார்க்குறீங்களே. ஆண்டு சொல்றாரு, அன்பு எனக்கு இராவிட்டால் நீ ஒன்றும் கிடையாதுன்ட்டாரு. ஆண்டவரே நான் செட்டியாரு, நீ யாருன்னு கேட்பார் ஆண்டவர். நீ யாரு எனக்கு தெரியாதுன்னு. அப்போ இந்த உலகத்தில் கிறிஸ்தவன் ஜாதியை பார்க்கக்கூடாது, வேற்றுமை பார்க்கக்கூடாது. எல்லாரும் சகா மனிதர்கள், எல்லாருக்காகவும் இயேசு மரித்தார், எல்லாரையும் இயேசு நேசிக்கிறார். நான் தேவனுடைய அன்பில் நடக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா?
ஏற்ற தாழ்வுகள் எனக்குள்ளே காணப்படக்கூடாது. எளியவர்களை நான் அசட்டை செய்யக்கூடாது. எளியவர்களை நான் ஏளனம் பண்ணக்கூடாது. நான் தேவனுடைய அன்பில் நடக்கும்போது ஆண்டவர் ரொம்ப ஊழியமே செய்யலைன்னா கூட ஆண்டவர் சந்தோஷப்படுவார். பா, என் பிள்ளை பாரு எப்படி நடக்கிறான். ஏன்னா ஆண்டவர் இந்த அன்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார். இது அதிக மேன்மையான விதம்னு சொல்றாரு. என்ன அறிந்தவன் அன்பில் நடப்பான்றாரு, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்றார். இவ்வளவு சொல்றாரு. அப்போ ஆண்டவருக்கு எது ரொம்ப முக்கியம்? அன்புன்னு தெரியும். அன்பு என்ன பண்ணுன்னா பைபிள் சொல்லுது பாருங்க. அன்பு என்ன பண்ணும்? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, ஈருமாப்பா இராது. அன்பு தன்னை புகழாது, மற்றவங்களை புகழும். அவங்க பார்க்கறதுக்கு கேவலமாக இருப்பாங்க. சில பேர் இருக்கிறாங்க, தன்னை பற்றியும் தன்னுடைய ஜாதியை பற்றியும் தன்னுடைய பேக்ரவுண்டை பற்றியும் புகழ்ந்துக்கினே இருப்பான். நரகத்தான் போவான். நம்ம யாரை பற்றி தான் பேசணும்? பிறரை புகழணும். அன்பு என்ன பண்ணும்? பிறரை புகழும். அன்பு என்ன பண்ணாது? அன்பு நீடிய சாந்தம் தயம் உள்ளது. அது எடுத்த உடனே ரியாக்ட் பண்ணாது. அது அப்படியே சகித்து கொள்ளும், அது விட்டு கொடுக்கும், அது மன்னிக்கும், அது தாங்கிக் கொள்ளும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அன்பு என்ன பண்ணும்? அன்பில் போராமப்படாது. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது. அப்படின்னா அர்த்தம் தீங்கு நினையாதுன்னா ஆங்கிலத்தில் படிங்க. லவ் டஸ் நாட் ஹேவ் a records of wrong. ஐயோ, நீ அன்னைக்கு பண்ண பற்றியா அதை நான் மறக்கவே இல்லைன்னு சொன்னேன்னா நீ தேவனுடைய அன்பே இல்லை. மறந்துரு, ரெக்கார்ட் பண்ணி வைக்காத. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கரங்கரன்னு இருக்காது. செத்தாலும் நான் மறக்க மாட்டேன். சில பேர் சொல்லுவான், நீ நரகம் தான் போவே, செத்து போ. ஏன்னா நல்லா புரிஞ்சுங்க, அன்னைக்கே மறந்துருக்காத. இயேசு என்னை மன்னிச்சார், கரங்கரனா இருக்கிறாரு. ஆண்டவரே, இயேசு நாமத்தில் வரேன், வாடா, போன வருஷம் நீ என்ன பண்ண லிஸ்ட்டை வச்சுக்கிறேன் நான் சொல்றாரு. ஆண்டு சொல்றாரு, உன் பாவங்களை கிருபையா மன்னித்தேன், நான் இனி நினையாமலும் இருப்பேன்றார். அவருடைய அன்பு மாதிரி தான் நம்ம. அப்போ யார் மேலேயும் இந்த தீங்கு ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, உடனே மன்னிச்சிடணும். இது சொல்லணும்னா நமக்கு நேரம் பத்தாது, அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசணும்னா தேவனுடைய அன்பு எவ்வளவு போற்றத்தக்கது, எவ்வளவு மேன்மை மிக்கது என்பதை விளக்குனா அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு என்னென்ன பண்ணாது. அப்போ நான் எப்படி நடக்கிறேன் செக் பண்ணிக்கணும். செக்லிஸ்ட். உண்மையாகவே என்கிட்ட தேவனுடைய அன்பு இருக்குதான்ற ஒரு செக்லிஸ்ட் என்ன, இதெல்லாம் இருக்குதான்னு பார்க்கணும். நல்லா புரிஞ்சுங்க. அன்பு சினமடையாதுன்னு வருது. அப்போ நம்ம கோபமே படுறது இல்லையா கிறிஸ்தவங்க? ஏன் கோவப்படுறது இல்லை? நீங்கள் என்னை பார்த்துருப்பீங்க, சில நேரத்தில் நான் கோவப்பட்டால் நான் வேறு மாதிரி ஆகிடுவேன். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதுன்னு அர்த்தம். கோபம் அன்னைக்கு அந்த வரும்போது ஆண்டவர் அழகாக சொல்லிட்டாருன்னா, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே அது மறைஞ்சிட்டுட்டார். என்ன அற்புதமான தேவன் பாருங்க. நீ கோபமே வரக்கூடாதுன்னா நான் அப்போ மனுஷனாகவே இருக்கக்கூடாது, கல் மாதிரி தான் இருக்கணும். நீ பண்ணுறதெல்லாம் பண்ணுவேன், நான் அப்படியே கல் மாதிரி இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா எனக்கும் சென்ஸ் இருக்குது. கோபம் என்னன்னா, நீ பண்ணுறது தப்பு அப்படின்றது தேவனுடைய நியாயத்தீர்ப்பது. ஆனால் அதே நேரத்தில் தேவன் எப்படிப்பட்டவர்? கிருபை உள்ளவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சு, நைட்டில் நீ அங்கே படு, நான் எங்கே படுக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட், ஒரு குடும்பத்தில், ஒரு ஃபேமிலியில், சபைக்குள்ள யாருக்கோ பிரச்சனை பண்ணிட்டாங்க, அது ஏன் நினச்சின்னு படுக்குது, இப்படி பண்ணிட்டாங்களே. நல்லா புரிஞ்சுங்க. அந்த நேரத்தில் கோவப்பட்டுமா? நீ பண்ணுறது தப்புன்றது அவங்களுக்கு உணர்த்தணுமா? அதுக்கப்புறம் அதை கத்தர் கையில் கொடுத்து விட்டு சூரியன் அஸ்தமிக்கும் போது நம்ம எப்படி படுக்கணும்? அப்படியே அதில் கனவு காணக்கூடாது. அவன் நாசமாக போனோம், அவன் இருப்பானா, அவன் அழிஞ்சு போனோம், அவன் ஒன்றும் இல்லாமல் போனோம், இந்த எண்ணமே இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஏன்னா ஆண்டவர் மன்னிக்கிறவர். இது ரொம்ப நல்லாவே பேதுருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட வந்தார், வந்து சொல்கிறாரு, ஆண்டவரே, ஏன்னா பாராட்டு வாங்கணும் ஆண்டவர்கிட்டன்னு அவருக்கு ஒரு எண்ணம். அது மாதிரி ஒரு பாராட்டு எண்ணம். ஏன்னா அவர் முந்திரி கொட்டை பேதுருன்னு சொல்லுவாங்க, உண்மைதான், அவருக்கு பாராட்டு வாங்கணும்னு எண்ணம். அதனால் ஆண்டவர் என்ன பொதுவாக என்ன சொல்லுவோம்? ஒருத்தவங்க உங்களுக்கு விரோதமாக தப்பு பண்ணால் 3 முறை மன்னிக்கலான்னு சொல்லுவோம், அதிகபட்சம் 3 முறை. பேதுரு சொன்னார், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக தப்பு பண்ணால் நான் அவனுக்கு எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறையான்னு கேட்டார். ஆண்டவர் பாராட்டுவார்னு. பரவாயில்லையே பேதுரு, எல்லாரும் 3 முறை தானே மன்னிக்கணும்னு சொல்லுவாங்க, நீ 7 முறை, நீ பெரிய ஆள்டா, நீ ரொம்ப அன்பில் இருக்கிறன்னு சொல்லுவார்னு நினச்சார். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், பேதுருவே, ரொம்பலாம் இது பண்ண பெருசாக நினச்சிக்காத, 7 முறை இல்லை தம்பி, 770 முறை, 490 முறை ஒரு தப்பு ஒரு நாளைக்கு மன்னினார். மன்னிக்க முடியுமா நம்மளால்? ஒரு நாளைக்கு அவன் ஒரே தப்பை
யாருமே 490 முறை செய்ய மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கை ஃபுல்லாக நீ சாவர வரைக்கும் மன்னித்து கொண்டே இரு. ஒரு அல்லையா சொல்லுங்க, மன்னிக்கிறோமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, மன்னிக்கிறீங்களா? கேளுமானாக்க ஏன் மூஞ்ச பார்க்குறீங்க? மன்னிக்கிறியா? சில பேர்லாம் சிலதெல்லாம் மறக்கவே இல்லை. நான் வச்சுருக்கிற மைண்டில் நெஞ்சில். நல்லா புரிஞ்சுக்கோ, இது தேவனுடைய அன்பு இல்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? தேவனுடைய அன்பு என்ன பண்ணும்? உடனே மன்னிக்கும். உடனே மன்னிக்கலனாலும் அன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே மன்னிக்கும். மத்தியானத்துக்குள்ளே மன்னிக்கலனாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே அது அஸ்தம் ஆயிடணும். ஆனால் கோபம் யாருக்கிட்ட இருக்குன்னா, மூடனுடைய நெஞ்சில் கோபம் கூடியிருக்கும். அதனால தான் காலையில் பாடிக்கிறோம், நீங்கள் முட்டாள்களை போல நடக்காதீங்க, ஞானம் உள்ளவர்களை போல கவனமாக நடந்து கொள்ளும். அப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி செய்தது அப்படியே மைண்டில் வச்சு நிற்பாங்க. உடனே மன்னிச்சிடணும், அதை மைண்ட்லேருந்து எடுத்துடணும். அது நமக்கு தேவையில்லை. அப்படி நம்ம வாழவும் கூடாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வரங்களை விட, ஊழியங்களை விட, முழங்காலில் நின்று 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதை விட, உபவாசம் போடுறதை விட, 40 நாள் உபவாசம் 50 நாள் உபவாசம் போடுறதை விட, தப்பு கிடையாது, போடணும், நல்லது தான், போடுங்க. இதெல்லாம் விட, இதெல்லாம் போட்டு அன்பு இல்லைனாக்கா புஷ் ஒன்றும் இல்லைன்ட்ட வேஸ்ட்டுன்ற. சில பேர் சொல்லுவாங்க, நான் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன் பாஸ்டர், பெருமை. சில பேர் வந்து ரொம்ப அட்வான்ஸா 80 நாள் உபவாசம் போட்டு அன்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாதுன்ட்டார். அல்லேலூயா. அப்போ எது முக்கியம்? எதுங்க முக்கியம்? என்ன வாய் திறக்க மாட்டேங்க? எது முக்கியம்? என்ன அன்பு? தேவனுடைய அன்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இவ்வளவு சொல்றார். இதுதான் மேன்மை, இதுதான் மேன்மை. ஒரு கிறிஸ்தவன் சொன்னா, ஆண்டவர் வந்து வாப்பா நீ என்ன அற்புதம் பண்ண, ஆண்டவர் கேட்க போறதில்ல. நீ அன்பா இருந்தாயா, நீ அன்புல நடந்தாயா, நீ உண்மையாவே அன்பில் என்ன பண்ண வாழ்ந்தாயா? அதனால தான் வேதம் சொல்லுது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அழகா சொல்றாரு, 7ஆம் வசனம், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் அப்படின்னு முடிச்சுட்டு சொல்றாரு, அன்பு ஒரு காலம் ஒழியாது. சொல்லுங்க, அன்பு ஒரு காலம் ஒழியாது. அப்படின்னா அர்த்தம், பரலோகம் வரைக்கும் வரங்க. அது பரலோகத்தில் வந்து உங்களை வந்து அடையாளம் காட்ட போகிறதே அன்பு தான். தீர்க்க தரிசனம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். பரலோகத்தில் போய் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாம் அங்கே அவள் எல்லாம் ஓப்பனாக இருக்கும் போது. அந்நிய பாஷை போய் பேச போகிறதில்ல பரலோகத்தில். ஏன்? அங்கே தான் நேருக்கு நேராக பார்க்க போகிறோமே. பக்தி விருத்தி நமக்கு அங்கே ஆண்டவரை பார்க்க போகிறோம். அங்கே வந்து அந்நிய பாஷையும் தேவையில்லை, ஊழியமும் தேவையில்லை. பரலோகத்தில் போய் ஊழியம் செய்ய போகிறோம். எத்தனை போய் பரலோகத்தில் போய் ஊழியம் செய்ய வேண்டியிருக்கா? ஊழியமும் தேவையில்லை. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஊழியம் தேவையில்லை, வரங்கள் ஒழிஞ்சிரும், ஊழியங்கள் நின்றுடும், எல்லாம் ஒழிஞ்சிரும். ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆமீன். வர மாட்டேந்த அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுங்க, தேவனுடைய அன்பினால் நாம் நிரப்பப்படணும். நம்முடைய மனம் தேவனுடைய அன்பினால் மருவமாக்கப்படணும். இதை அந்த அன்பை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, ஏன்னா இது பரலோகத்துக்கு ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி. பரலோகத்துக்கு போறோம்னா ஒரு ஐடென்டி கார்டு தேவை. தேவனுடைய அன்பு இருந்தால் தான் உள்ளே சேர்ப்பார். நீ போய் அங்கே வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியுமா, எனக்கு நான் உலகத்தில் வந்து பெரிய சீமானா இருந்தேன், எல்லாத்தையும் எடுத்துங்க, பரலோகத்தில் இடம் கொடுங்கண்ணா ஆண்டு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அப்படியாப்பா, அதெல்லாம் ஒரு வேல்யூவும் கிடையாதுப்பா. பரலோகத்தில் நம்ம செய்கிற எதுவுமே பெருசாக வேல்யூ கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அன்பு, தேவனுடைய அன்பு, எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. அதுதான் ஐடென்டிஃபிகேஷன், அதுதான் ஐடி கார்டு. பரலோகத்துக்கு போனோம்னா உங்கள் பாஸ்போர்ட்டில் என்ன குத்திருக்கணும்? தேவனுடைய அன்பு என்கிற அந்த சீல் போட்டிருக்கணும். அதுதான் விசா. விசா வந்துடுச்சா உங்களுக்கு? சில பேருக்கு விசாவே இல்லை. சில பேருடைய விசா எக்ஸ்பைரி ஆகினுக்குது. சில பேர் இன்னும் விசாவுக்கு வெயிட் பண்ணுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி சொல்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய அன்பினால் நம்ம அவர் நிரப்பட்டோம். அல்லேலூயா.
அப்போ நம்ம செய்கிற சின்ன விஷயங்கள் கூட பரலோகத்தில் பெருசாக ஆண்டவர் எதிர்ப்பார், பெருசாக பேசுவார். என் பிள்ளைங்க பாருங்கள், தேவனுடைய அன்பில் நடக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த விஷயத்தில், அவங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனாலும் அவங்க தேவனுடைய அன்பில் நடக்கிறாங்க. அவங்க மனம் பரந்த மனசோடு இருக்கிறாங்க, உயர்ந்த எண்ணங்களோடு இருக்கிறாங்க. ஆகவே பரலோகம் நம்மளை என்ன பண்ணும்? வெல்கம் பண்ணும். இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் போய் சொல்ல முடியாது, ஆண்டவரே உங்களுடைய நாமத்திலே திரு தரிசனம். எப்படி சொல்லுவாங்களாம்? கர்த்தாவே கர்த்தாவே, இல்லை உங்களுடைய நாமத்தில் அதை பண்ணோம் இதை பண்ணோம் எல்லாம் பண்ண, ஓகே உனக்கு தெரியாதுன்றார். இவ்வளோ பண்ணுமே, இவ்வளோ பண்ணி தெரியாது, அது கண்டிப்பாக தெரியாது எனக்கு. ஏன்னா அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் தேவனை அறியான் மட்டும் இல்லைங்க, தேவனுக்கும் அவனை தெரியாதுங்க, போங்க தெரியாதுன்றாருங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நாம் ஒரு சுப்பீரியர் லைஃப் எதுன்னா, அதான் அவர் சொல்கிறாரு, அதிக மேன்மையை உங்களுக்கு மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி முடிக்கிறார்ல. ஆங்கிலத்தில் வாசிங்க, இட்ஸ் a superior way, superior life. Christian life is a superior life, more excellent way. ஒரு ஆமென் சொல்லுவோமா? a superior way and a more excellent way அப்படின்னு சொல்றாரு. superior path. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வரங்களை விட உயர்ந்த ஒரு பெரிய வழி அதுதான். ஊழியங்களை விட பெரிய ஊழியம் செய்த, அதை செய்த, இதை செய்த, இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லைங்க. எது பெருசு? எது பெருசு? அழகாக பாடினாங்க, அன்பே பெரியது, அன்பே பெரியது. பாடுறோம்ல, அன்பே பிரதானம். இப்போலாம் அந்த பாட்டு பாடுறது கிடையாது, எல்லாம் டான்ஸ்லேயே போயிடுச்சு பாட்டெலாம். அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். அப்போ எது பெருசுன்னு சொன்னால், தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களே, தேவனுடைய அன்பில் நடந்து கொள்வது. நல்லா புரிஞ்சுங்க. இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இன்றைக்கே போங்க, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்போது கடுகடுன்னு ஒரு கோவம் வரும். கோவம் வரும்போது நீங்கள் நினைங்க, ஆண்டவரே கோவம் வருது ஆண்டவரே, ஆனாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே அது குறைஞ்சிடணும். அல்லேலூயா. நான் யாரு மேலேயும் கரன்னு இருக்கக்கூடாது. யாரையும் நான் அப்படியே கசந்து அப்படியே மனசில் தூக்கி வச்சுக்கின்னு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் மன்னிச்சிடணும், மறந்துடணும், நான் விட்டுடணும். ஒரு அழிலே சொல்லுவோமா? ஸோ மோர் எக்ஸலண்ட் வே அண்ட் சுப்பீரியர் வே எது? அன்பே பெரியது. எல்லாம் சொல்லுங்க, அன்பே பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சொல்றாரு, நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். 10ஆம் வசனத்தில், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், 13ஆம் வசனம், இப்பொழுது விசுவாசம். விசுவாசம் எப்போங்க? விசுவாசம் எப்போ? இப்போ, இன்னைக்கு தேவை விசுவாசம். இட்ஸ் ஃபெய்த் இஸ் நவ். இன்னைக்கு விசுவாசம் தேவை. அப்புறம் நம்பிக்கை. இப்போ நம்பிக்கை தேவை. இப்போ நமக்கு நம்பிக்கை தேவை. நம்பி தான் வாழணும். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்துடும். விசுவாசித்து வாழணும், நம்பிக்கை வாழணும். அதுக்கப்புறம் அன்பு. இவை சொல்றாரு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது என்றார். இம்மூன்றும் எப்படி இருக்குது? நிலைத்திருக்கிறது. ஆனால் இவைகளில், படிங்க அந்த வசனத்தை, இவைகளில் அன்பே பெரியது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பெருசு எது? உங்களுக்கு பெருசு வேணுமா சிறுசு வேணுமா? பக்கத்தில் கேளுங்க, உங்களுக்கு என்ன பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா? சின்னது சார், நீங்கள் வச்சுருக்கிறதுலாம் சின்னது. இந்த ஊழியம் செய்கிறது, இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, சின்னது. அல்லேலூயா, எல்லாம் சின்னது. எது பெருசு? அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பரலோகத்துக்கு நீங்கள் போகும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து, பரவாயில்லையே எனக்கு பெருசாக கொண்டு வந்துக்கிறியே அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அன்பிலே நடக்கணும். ஹல்லேலூயா. பகைமை கசப்பெல்லாம் பனி போல பொழியுதையா, எல்லாம் ஒழிஞ்சு போகணும். சகா மனிதர்களை நேசிக்கணும், சகா மனிதர்கள் மேலே அன்பு கூறணும். அவங்க கெட்டவங்க தான், நம்ம பெரிய பர்ஃபெக்ட் மாரி அவங்க கெட்டவங்கன்னு சொல்லக்கூடாது. என்னை மாற்றின ஆண்டவர், நீங்கள் அவங்களையும் மாற்ற வல்லவர். இது தேவனுடைய அன்பு. இப்போ சபையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் ஒரு மாதிரி இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் சர்ச்சை விட்டு துரத்துங்க பாஸ்டர்னுவாங்க. அப்படின்னாக்கா நான் கூட வெளியே போயிடணும், ஏன்னா நானும் பர்ஃபெக்ட் கிடையாது. அப்போது இங்கே என்னத்துக்கு சபை அப்படின்னா, சபை ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி.
இங்கே வந்து எல்லா வியாதிஸ்தான் வருவான், கேன்சர் பேஷண்ட் வருவான், குஷ்டரோகி வருவான், எல்லாம் வருவான். ஐயா குஷ்டரோகின்னு சொல்லாத, இங்கே எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது. போதனைகள் என்ன பண்ணும்? தேவனுடைய வார்த்தை நாளுக்கு நாள் கேட்க கேட்க மருந்தை போல வேலை செய்து அவன் வாழ்க்கையை மாற்றி அவனை அற்புதமான மனிதனாய் மாற்றிவிடும். பாருங்கள், நான்லாம் ஒரு காலத்தில் பாவத்தில் அப்படி வாழ்ந்தவன். எல்லாம் எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க, வசனத்தை சொல்லுவாங்க, விளையாட்டு வாக்கா கேட்குறது வசனத்தை. ஆனால் கடவுளுக்கு பயப்படுற பயம் இருந்தது. ஒரு காலம் வரும்போது ஆண்டவர் எல்லா பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கிட்டார். நோயெல்லாம் மாறிடுச்சு, கெட்ட குணங்கள்லாம் போயிடுச்சு. நல்லா புரிஞ்சுங்க, இப்போ அற்புதமாக ஆண்டவர் மாற்றிட்டாரு. இன்னும் மாறணும். நான் பர்ஃபெக்ட் ஆகிட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சேன். அப்போ ஆண்டவர்கிட்ட ஆம்புலன்ஸ்லேருந்து ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் எவ்வளோ பர்ஃபெக்டாக வாழ்ந்தேன்னு சொல்கிறதுக்கு வாய் வரலை, ஏன்னா வாழலை, அதான் உண்மை. குறைவுள்ளவர்கள் நாம. ஒன்றே ஒன்று சொன்னேன், ஆண்டவரே உங்கள் அளவுக்கு நான் உங்களை நேசிக்கலைனாலும் கொஞ்சமாவது உங்கள் மேலே அன்பு வச்சல, அந்த அன்பு நிமித்தம் கேட்குறேன், எனக்கு குணமாக்குங்க. அல்லேலூயா. ஏன்னா அப்பாவுக்கு தெரியல நம்ம அவர் மேலே அன்பு வச்சுருக்கிறோன்னு. அற்புதமாய் குணமாக்கினார், அற்புதமாய் சுகமாக்கினார். இன்றைக்கும் அற்புதமாக தேவைகளை சந்திக்கிறார். பாருங்கள், சில பேர்லாம் வந்து கரங்கரன்னு இருப்பாங்க. நான்லாம் அப்படி கிடையாது. எனக்கு ஞாபக சக்தி ரொம்ப குறைவு, மறந்துடுவேன் டக்குன்னு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவரே என்னங்க ஆண்டவரே ரொம்ப மறந்துடுறேன் ஆண்டவரே, சில நேரத்தில் சில பேர் செய்த நன்மையை கூட மறந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லடா அது நல்லது தான். ஏன்னா ஒரு சில நன்மையை மறந்தாலும் பெரிய பெரிய தீமையெல்லாம் கூட நீ மறந்துடுறல்ல. ராபின் சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் தீமை செய்தாலும் மறந்துடுங்க. இந்த தீமை செய்கிறவங்க செய்துன்னு தான் இருப்பாங்க, நீங்கள் மறந்துடுங்க. எதுக்குள்ளே மறந்துடணும்? சூரியன் அஸ்தமிக்கும், இப்போ நீங்கள் படுத்து நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. நீங்கள் அப்படியே யோசனை பண்ணுக்காதீங்க, பிசாசு ஆண்டவரே அந்த சாத்தானை விடாதீங்க ஆண்டவரே, அதை நீங்கள் சாவடிக்கணும் ஆண்டவரே, அதுக்கு நோய் வந்து சாவன ஆண்டவரே, பேய் பிடிக்கணும் சொல்லாது. ஆண்டவரே அவர்களை மாற்றுங்க, என்னை மாற்றினீங்க, என்ன என் மேலே நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தீங்க, என்னை சகித்து கொண்டீங்க, என்னை விட்டு கொடுத்தீங்க. அல்லேலூயா. காலம் வரும்போது கர்த்தர் அவர்களை மாற்றுவார். தேவனுடைய வார்த்தை அவர்களை குணமாக்கும். சபையில் எல்லாம் வருவான், குறை சொல்கிறவன் வருவான், குற்றம் கண்டுபிடிக்கிற விடுவான். எல்லா ஆவியும் எங்கே இருக்குது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வெளியில் இருக்குதோ இல்லையோ உள்ள நிறைய ஆவி இருக்குது. ஆனால் எல்லாரையும் கர்த்தர் மாற்றுவார். ஒரு அல்லையா சொல்லுங்க, எல்லா நோய்க்கும் இங்கே மருந்து உண்டு. எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய வார்த்தையால் என்ன பண்ணுவார்? குணமாக்குவார். அதுதான் மோர் எக்ஸலண்ட் வே, த சுப்பீரியாரிட்டி லைஃப், ஒரு சுப்பீரியர் லைஃப். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு இல்லைன்னா எதுவுமே வேஸ்ட்டு. அன்பு இல்லாவிட்டால் அதை விட பெருசு ஒன்றுமே இல்லை, அதை விட ஒரு உயர்ந்தது ஒன்றுமே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நல்லா புரிஞ்சுங்க, நம்முடைய வரங்களையும் நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய ஊழியங்களையும் வேல்யூ ஆக்குறது எதுன்னா அன்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நம்முடைய வரங்களையும் நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய ஊழியங்களையும் கர்த்தருடைய பார்வையில் பெரிதாய் பேசப்படுவது, பெரிதாய் போற்றப்படுவதுன்னு அன்பு. இவ்வளவும் பண்ணி அன்பு இல்லைன்னா நீ புஸ்ஸு போ, ஒன்றும் இல்லை. இவ்வளோ பண்ண ஆண்டவரே நீ என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்வார். ஐயோ என் உயிரையே கொடுத்தேன், அன்பு இல்லாமல் உயிரை கொடுத்து என்ன பிரயோஜனம்? என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ என்ன புரிஞ்சுங்க, எது முக்கியம்? எது முக்கியம்? அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அன்பு, வம்பு இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க, அன்பு. அன்பு சகலத்தை என்ன பண்ணும்? சகிக்கும். கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியோ எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் படிங்க. ஆவியின் கனியோ அன்பு. ஓப்பனிங்லேயே சொல்லிட்டார், இது இருந்தால் தான் எல்லாமே ஃபாலோ ஆகுன்றார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். எது ஸ்டார்டிங்? நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஃபேன் இருக்குது, அந்த ஃபேனை வந்து சுவிட்ச் போட்ட உடனே ஓடணும். சில ஃபேன்லாம் ஓடாது பார்த்தீங்களா, அப்படியே நிற்கும், கிர்னும். அதை குச்சி வச்சு என்ன பண்ணணும், கொஞ்சம் சுற்றி விடணும், அதை ஓவர் ஆயில் பண்ணணும். நிறைய அப்படி தான் இருக்குது, என்ன பண்ணுறது? நல்லா புரிஞ்சுங்க. சிலதுக்கெல்லாம் அன்பே வர மாட்டேங்குது, அதை குச்சி வச்சு நல்லா சுற்றி விடணும், அதுக்கு அதை வந்து ஓவர் ஆயில் பண்ணணும், அதை சரி பண்ணணும். நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை ஸ்டார்டிங் ட்ரபிளே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைங்க
அன்பினால் நிறைந்து வாழணும். மனசு அன்பினால் நிறைந்திருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஸோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அல்லேலூயா. ஓப்பனிங்ல சொல்றார், ஆவியின் கனியோ என்னது? அகாப்பே. அன்புன்னா நம்ம ஆளுங்க தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அன்புன்னா எல்லாருக்கிட்டையும் காட்டணும் போலுக்குது. அந்த அன்பு இல்லடா, இது தேவ அன்பு. அல்லேலூயா. இது இங்கிலீஷில் படிச்சுட்டு லவ் 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 இஸ் லவ் நெவர் ஃபெயில்ஸ். ஆனால் நிறைய பேர் சொல்கிறான் லவ் ஃபெயிலியர்ன்றான். அது அகாப்பே லவ் இல்லை, அதனால அது ஃபெயிலியர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த லவ்வுக்கு இது பாருங்க, இது ஃபெயிலே ஆகாது. லவ் நெவர் ஃபெயில்ஸ். இது தேவனுடைய அன்பு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இது வெறும் ஃபீலிங்கில் வருவதல்ல, வெறும் எமோஷனில் வருவதல்ல. இது தேவனுடைய சுபாவத்தினால் வருகின்ற ஒன்று. இட் இஸ் அ கேரக்டர் ஃப்ரம் காட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது வெறும் ஃபீலிங் கிடையாது, இது எமோஷனல் கிடையாது. சில பேருக்கு பார்த்த உடனே அன்பு வந்துடுது. அப்படியே பார்த்த உடனே அன்பு. ஏய் உஷாராரு, அது உலக பிரகாரமான அன்பு, அது இச்சையின் ஆவி. அது அன்புன்னாது, அது கரப்டட். அது ஃபீலிங் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லவ் இஸ் நாட் அ ஃபீலிங், லவ் இஸ் நாட் அ எமோஷனல், பட் லவ் இஸ் அ கேரக்டர் ஆஃப் காட். ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, அன்பு என்பது வெறும் உணர்வு அல்ல, வெறும் ஃபீலிங் இல்லை. அல்லேலூயா. இட்ஸ் அ கேரக்டர் ஆஃப் காட். எதையும் எதிர்பார்த்து மூக்கு சப்பியாக இருந்தாலும் நேசிக்கும், கருப்பாக இருந்தாலும் நேசிக்கும், ஏழையாக இருந்தாலும் நேசிக்கும், தாழ்ந்தவர்களாக இருந்தால் எல்லாரையும் நேசிக்கும். பொதுவானது தேவனுடைய அன்பு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ மோர் எக்ஸலண்ட் வே. கர்த்தர் நல்லவர். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் விரும்புகிற அந்த காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த காரியம் என்னது? மிக மிக முக்கியமானது. ஏசப்பா எவ்வளோ அழகாக அன்பை பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் 10 கட்டளை அப்படியே 2 கட்டளை ஆக்கிட்டார். சூப்பராக சொன்னார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு மனசோடு அன்பு கூறுவாயாகன்னுட்டு 2வது கட்டளை என்ன சொல்லிட்டாரு? நீ உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிப்பாயாகன்றார். என்ன அற்புதமான தேவன் பாருங்க. அப்போ என்ன சொல்றாருன்னா, நீ உண்மையாகவே என் மேலே முழு இருதயத்தோடு முழு மனதோடு நீ அன்பு கூறுவாயானால் எல்லார்கிட்டையும் அந்த அன்பை காமிப்பேன்ட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போது உன் இளமையை குறித்து ஒருவர் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும். எத்தனை பேர் அன்பில் நடக்க போகிறோம்? இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணும். ஆண்டவரே, அந்த தேவனுடைய அன்பில் நான் நடந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும், அந்த அன்பினால் என்னை அலங்கரியும், அந்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை நான் விளங்கி கொள்ள ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. எல்லாரும் எழுந்திருப்போம். அந்த நல்ல மாலை வேளையில் நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நீர் எவ்வளவாய் எங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறது போல, ஆமாம் ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று எங்களுக்கு நீர் போதித்திருக்கிறீர் ஆண்டவரே. உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிப்பாயாக. இந்த அன்பு எப்படிப்பட்ட உயர்ந்தது, இந்த அன்பு எப்படிப்பட்ட மேன்மை உள்ளது. இந்த அன்பு எங்கள் இருதயங்களில் இந்த மாலை வேளையில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும். எங்களுக்குள்ள கர்த்தாவே தேவனுடைய அன்பு பெருகட்டும். எல்லா ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே தேவனுடைய அன்பு எங்களுக்குள்ள நதியை போல பெருகட்டும், நதியை போல பெருகட்டும். தேவனுடைய அன்பினால் நான் நிறைந்து வாழ எனக்கு உதவி செய்யும். பாகுபாடோ பிரிவினையோ எந்த விதமான வேறுபடுத்தி பார்ப்பதோ, யாரையும் ஏளனம் செய்வதோ, யாரையும் ஆண்டவரே தரைக்குறைவாய் நடத்துவதோ என் வாழ்க்கையில் வரவே கூடாது ஆண்டவரே. எல்லோரையும் மேன்மை மிக்கவர்களாய் கருத, எல்லோரையும் கனத்துக்கு பாத்திரர்களாய் கருத, எல்லோரையும் எங்களைப் போல நாங்கள் நேசிக்கிறவர்களாக, உண்மை உள்ளவர் அன்புள்ளவர்களாக தேவனுடைய அன்பினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. இந்த சபையை தேவனுடைய அன்பினால் நிரப்புங்க ஆண்டவரே. சபை தேவனுடைய அன்பினால் நிரம்பி வாழ்வதாக. பரலோகத்திற்கு எங்களை கொண்டு செல்லும் பொழுது அங்கே எங்களுக்கு அடையாள அட்டையாய் இருக்க போகிறது தேவனுடைய அன்பு. அந்த அன்பினால் என்னை அலங்கரியும் ஆண்டவரே. அந்த அன்பினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. அந்த அன்பினால் எங்களை மூடுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.